அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பதிவு வந்து இவர் இந்த இந்த மனுஷனுக்கு தான், இவருக்கு தான், இந்த பிரதர். ஹலோ, உங்களுக்கு தான் பிரதர். நல்லா கேட்டுக்கோங்க, இங்க கேளுங்க. எங்களுக்கு தெரியாது நல்ல இது கொள்ளா பண்றது. இதைத்தான் நான் நடுநிலைமை கேட்ட ஒரு திங். ஸோ ஃபைனலி ஜமாலியா மதரசாவால பிரின்சிபல் சைன் பண்ணி ஒரு பப்ளிக் நோட்டீஸ், ஒரு மீடியா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. ஊரை பத்தியும் கெட்ட பேர் அடிபட்டுச்சு. சரி, எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பிரின்சிபல் இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணிக்கிறாரு. தேவையான இதுகளுக்கு ஹெல்ப் பண்றேன். இதை ஃபர்ஸ்ட்டுக்கே செஞ்சிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே. இப்போ இதுக்கு போறோம். இப்போ யாரும் கித்த தேவையில்ல, அரை படிச்ச வேலை பார்க்க தேவையில்ல. போலீஸால செய்யறதை செய்வாங்க, நீதி அனுகூலவா. அப்ப இதுக்கு பிறகு யாரும் இதை பத்தி கத்த தேவையில்ல. ஓகே. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வீடியோல சொன்னது, ஏன் இவங்க இதை செய்யலன்றது. இப்ப கடைசிக்கு இன்னைக்கு 16ஆம் தேதி நவம்பர் நான் நேற்று போட்ட வீடியோ. ஏன் ஊருன்ற சுட்டி எனக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இன்னைக்கு 16 மதரசாவால் இன்னைக்கு இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்தியோட நாங்க இந்த சப்ஜெக்ட் நாங்க க்ளோஸ் பண்றோம். நாங்கன்றது வந்து சும்மா இந்த மூணாவது மனுஷர் பேசுறத இந்தியோட நிப்பாட்டணும் எல்லாரும். மதரசா நல்லபடியாக நடக்கணும்ன்றதான் எந்த ஒரே எண்ணம். ஏன்னா நல்லா இந்த மதரசா அதுக்கு ஒரு கெட்ட பேர் வார்த்தைக்கு நாங்க விருப்பம் இல்லை. பர்சனலா எனக்கு தெரிஞ்ச வகையில் நல்ல மதரசா, அதுதான் என்ன மெயின் எண்ணம். ஸோ அப்படி என்ன சில தவறு நடந்தா அது விசாரணைகள் வெளியே வரும். யூகேல இருக்கிற எங்க வன்னாஸ் பாய பத்தி நீங்க யூகேல படிக்கிறாள். நான் எங்க ஊரானோட அந்த சீனுக்கு போனவன், அந்த சீன்ல இருந்தவன் எல்லாம் என்ன தம்பிமார், நானமார், பெரியப்பமார், சாச்சமார். ஓகே. இதை பேசுறது எங்க ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல மதரசாவோட பேர் கெட்டு போகுது இது மாதிரி ஒரு கெட்ட மேனேஜ்மெண்ட் செஞ்ச வேலையால. சோ மதரசாவை நாங்க ரிட்டைன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்ல என்ன சார் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட்டை மாத்தணும். ஆனா மதரசாவும் முடியல. உங்களுக்கு வந்து நாங்க இந்த பேஜால வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறோம், எவ்வளவு விஷயத்துக்கு இனவாதிக்கு மார்க்கத்துக்கு எதிர்ப்பா பேசினவங்களுக்கு, அடுத்த வந்து சமூகத்துக்கு விரோதமா செயல்பட்டவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்திக்கிறோம். விளங்கிச்சா? அதே போல வந்து பலஸ்தீன் ப்ரொடெஸ்ட், அவ்வளோ வேர்ல்டு வைடா நடந்த பலஸ்தீன் ப்ரொடெஸ்டே வந்து நாங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த சேனலால. விளங்கிச்சா? அது போது அதை குறைக்கி ஞானசார அத்துருளிய அவன் அப்பண்ட சுப்பனுக்கெல்லாம் வந்து இந்த பேஜால வந்து செருப்படி கொடுத்து காரி துப்பிக்கிறோம். நீங்க வந்து நேத்து பேஞ்ச மலைக்கு இன்றைக்கு முளைச்சி போட்டுக்கொண்டு வந்து சும்மா பம்பாவானாம். அட் த சேம் டைம் நீங்க உண்ட நினைவு வச்சுக்கோங்க, 12 வயசு பொடி என்ற உசுறு பைத்தீக்கி இதுல நீங்க ஊரு மானம் கீனம் புத்தி கித்தி என்று கத்தி கொண்டு ஈக்கிறீங்க. இங்க நீதிக்கா வந்து கேட்கறதுல வந்து எந்த விதமான தவறும் இல்ல. சரியா? உண்மைக்கு எதிராக நிக்கிறதுனால தான் ஊரு மானம் போகும். நீங்க உண்மையை அடிச்சு உடச்சி பேசினீங்கன்னு சொன்னாதான் ஊரு மானம் வந்து சேரும் உங்களுக்கு. நீங்க இன்ஃபுளுசர் ஆகுறதுக்கு வந்து வியூஸ்க்கு ஆகுறதுக்கு பேசாதீங்க, வாய்ஸ்க்காக பேசுங்க. நீங்க வந்து 12 வயசு பொடியண்டு அந்த பச்சை பாலவண்ட உசுறு போயிட்டீக்கி அந்த உசுரை விட உங்களுக்கு ஊரு மானம் மண்ணம் கட்டி அவ்வளோ என்ன உங்களுக்கு முக்கியமா? உண்மையை ஒரு தரமா வெளிவரணும். ஊரு மானம் என்ற பேர்ல வந்து அதை மறைக்க முயற்சி செய்ய வானம். நீங்க வந்து விளங்கிச்சா? இதுக்கு முந்தியெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களோட ஃபேன் பேஸ் ஈக்கிறாங்க, உங்களுக்கு டிக்டாக்ஸர்ஸ், நீங்க வந்து யூடியூபர்ஸ், நீங்க இன்ஃபுளுசர்ஸ்ன்றதுக்காக வேண்டி வியூஸுக்கும் லைக்ஸுக்கும் வந்து அற்ப சொற்ப விஷயத்துக்கு வந்து சமுதாயத்துடைய அந்த உசுரை வந்து நீங்க வந்து அற்பமா நினைக்க வானம். அந்த தாய் தவுப்பன் வந்து அப்பாவி இன்னசென்ட் சுட்டி தானே நீங்க இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. வந்து ஐ சுட்டியா நீங்க அவங்களுக்கு கேட்க பார்க்க ஆளில சுட்டியா நீங்க இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. பிரதர், நீங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. வந்து நீங்க சொல்றீங்க பிரதர், நீங்க என்ன உங்களோட ஊட்டிக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 5 கிலோமீட்டர் தான் நீக்கிதான் உங்களுக்கு வந்து. அப்ப ஏன் நீங்க வந்து ஸ்பொட்டுக்கு போயிட்டு நீங்க பேசல? இதை ஒன்னாவது கண்டுபிடிச்சே உனிப்பிட்டு இஸ்மத் தானே. உனிப்பிட்டு இஸ்மத் தான் ஒன்னாவது கண்டுபிடிச்சு அவர் தான் வெளியே கொண்டு வந்தாரு. எங்கேயோ இருக்கிறார் அவர். உனிப்பிட்டிலேருந்து ஆலியல அங்க மட்டும் துணியா தொங்கலுக்கு மட்டும் வந்திருக்கிறாரு. நீங்க வந்து சொல்றீங்க 5 மீட்டரோ 50 மீட்டரோ தூரம் என்றீங்க. உங்களோட வீட்டுல இருந்து எட்டி பார்த்தாக்கா கோரிடோரால அந்த பள்ளி மதரசா விளங்கும் என்றீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு போவல்ல? நீங்க ஏன் போவல? கம்ப்ளீட்லி நீங்க வந்து எப்படி சரி நீங்க மூடி மறைக்கிறதுக்கு தான் பாக்குறீங்க. நீங்க மூடி மறைக்க பார்க்க மானம். உசுறு பைத்துட்டீங்க பிரதர். யாரு இன்ஃபுளுசரா இருந்தாலும், யூடியூபரா இருந்தாலும், டிக்டாக்கர்ஸா இருந்தாலும் பிரதர், ஒரு புள்ளையிட உசுறு பைத்துட்டீங்க பிரதர். மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு புள்ளையிட உசுறு பைத்துட்டீங்க. அந்த போன உசுறு வந்து பொலிட்டீசியன்ஸும் இல்ல, பாப்புலரிட்டியும் இல்ல. விளங்கிச்சா? நீங்க வந்து இன்ஃபுளுசர் வந்து என்று சொல்லி போட்டுக்கொண்டு வந்து இந்த மானம் கதை என்று சொல்லி போட்டுக்கொண்டு வந்து நியாயத்தையும் நீதியையும் கொலைக்க பார்க்க வேணும், மூடி மறைக்க பார்க்க வேணும். முழு பூசணிக்காவுல. விளங்கிச்சா? லா ஹவுல வலா குவத்த. நீங்க வந்து பிரதர், நீங்க என்ன செஞ்சாலும் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து உங்களோட ஊரு கதையை பேசுறீங்க. நான் கேட்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையே, நீங்க சொல்லுங்க பாப்போம். சரியான ஆளா இருந்தாக்கா நீங்க ஏன் நான் நேரத்தோட பிகினிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு போயிட்டு பார்க்க இருந்துச்சு. நீங்க ஒரு இன்ஃபுளுசர் தானே நீங்க பிரதர். உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஈகி தானே. நீங்க பெரிய புத்திஜீவி மாதிரி நீங்க சொல்றீங்க வந்து அந்த மினிஸ்டருக்கு கோல் எடுத்தேன், இந்த மினிஸ்டருக்கு கோல் எடுத்தேன், பார்லிமெண்ட் 2 மினிஸ்டரோட பேசினேன்,
சட்டம் வரட்டும் அது வரட்டும். நீங்க ஏன் பிரதர், நீங்க உண்மையான சமூக அக்கறை சமூக பற்று இருந்தாக்கா நீங்க போய்த்து உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு போய்த்து தீர விசாரிக்க இருந்துச்சு தானே. ஏன் நீங்க அப்படி செய்யாம நீங்க எங்கட பேஜுக்கு வந்து இந்த மாதிரி பேஜுக்கு மடை அடிச்சு கொண்டு அடுத்த போதாத குறைக்கி இன்றைக்கு நேத்து இல்ல பிரதர், 2018 இருந்து திகன இன்சிடென்ட்ல இருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பேஜால. விளங்கிச்சா? நீங்க அப்ப வந்து இந்த பம்மாத்து கதை பம்ப் பண்ற கதை தேவையில்ல. நீங்க தான் பெனிக்காவுறீங்க இல்லையே, என்னத்துக்கு நீங்க பெனிக்காவுறீங்க? நீங்க வந்து ஐ சொல்றேன் வந்து நீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்க? உங்களோட குத்தம் இல்ல, ஊர் ஆட்கள்கிட்ட குத்தம் இல்ல என்று சொன்னாக்கா, நீங்க சுத்தம் என்று சொன்னாக்கா தோன்றதுக்கு அனுமதிங்க இல்லே. இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு தான், கோர்ட்ஸுக்கு போயிட்டு கோர்ட்ஸால வர காட்டிலும் மீக்கி தான். பட் நீங்க ஏன் இப்படி தடமாறுறீங்க? சும்மா நியாயம் சொல்ல கருத்து சொல்ல வர மானம், நீதி ஜெயிக்கப்படணும், நீதி கிடைக்கப்படணும் அந்த மாணவனுக்கு. விளங்கிச்சா பிரதர்? சும்மா மானம் என்று கத்துறவங்க வந்து ஒரு குழந்தையிட உயிரை விட மானம் ஒன்றும் பெருசு இல்ல, ஒரு ஊரிட மானம் ஒன்றும் பெருசு இல்ல. விளங்கிச்சா? உண்மை வெளிவரட்டும். குத்தம் இல்லைன்னு சொன்னாக்கா ஊருட தலையெழுத்து நிற்கும். உண்மையை கண்டுபிடிக்கிற ஊருக்கு மானம் என்று அவன் ஒரு கேடாயிக்கி. சும்மா தடமாற வானம் பிரதர், விஷயம் விளங்காம. விளங்கிச்சா? எல்லாரும் உங்களைய மாதிரி சோசியல் சர்வீஸ் எல்லாரும் செய்யத்தான் செய்யறாங்க, பல பேர் செஞ்சு கொண்டு தான் நீக்கிறாங்க. காட்டி செய்யற இல்ல, அல்லாவுக்கா வேண்டி தண்ட சொந்த சமூகத்துக்கா வேண்டி சமூக விழிப்புணர்வோட சமுதாய சிந்தனையோட மார்க்க பற்றோட அல்லட பேரால ஹிக்லாஸோட செய்யறாங்க பிரதர். சும்மா வந்து கத்தி போட்டு பேசி போட்டு போற இல்ல சோசியல் சர்வீஸ வந்து எங்கள்கிட்ட பேச வர வானம். லா ஹவுல வலா குவத்த. தெரியுமா? இன்றைக்கு நேத்து இல்ல வருஷ கணக்கு ஐக்கிறோம் இந்த ப்ரொஜெக்ட்ல, இந்த ஃபீல்டுல வந்து எங்களைய வந்து நீங்க அப்படி இப்படி அடுத்தவனை தரம் தாத்தி பேசி அடுத்தவனை வந்து பிளேம் பண்ணி பேசி உண்மையை மறைக்க பார்க்க வானம். உண்மை வெளிவரணும். உண்மையை சொல்லக்கூடிய ஊருக்கு மானம் ஒன்று தான் கேடாயிக்கி. இறங்குங்களே எங்களோட ஊர் ஆட்களே, எங்களோட ஊருட மானம் போகுது, உண்மையை நிரூபிங்கன்னு சொல்லி உண்மை வெளியே வந்து உண்மையை ஒத்துக்கொண்டாதான் உங்களோட ஊரு மானம் கெத்து. இல்லாட்டி நீங்க கெத்து இல்ல, அதுக்கு வேறொரு வேட் சீக்கி என்ற ஸ்லேங்ல பேசுவன். பட் வந்து சரியில்லை அப்படி பேசுறே வந்து எல்லாம் ஒரு உண்மை தாவிட்டம். விளங்கிச்சா? உண்மை ஜெயிக்கப்படணும் இன்ஷா அல்லா. ஒரு கண் இழந்தாலும் அந்த கண் இழந்தவனுக்கு நீதி கொடுக்கல. மேபி அவரோட யுத்தம் செஞ்சவர் 2 கண்ணும் இழந்து வந்தாருன்னு சொன்னாக்கா, இப்படி சொன்ன உமர் அலி எல்லாம் அவங்களோட ஹதீஸ்கள் உங்களுக்கு தெரியுமாய்க்கும். நான் சொல்லித்தர தேவையில்ல, முஸ்லிம் தானே, தெரியுமாய்க்கும். இனி நீங்கள் ஒரு முஸ்லிம் என்றே சந்தேகமா தான் நீக்கி, பிகாஸ் உங்களோட நடவடிக்கையில போட்டோவில் எல்லாம் பார்க்க போகல அப்படித்தான் விளங்குது. பொன்னையனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு கொள்றீங்க உங்களோட போட்டோல. கண்டவன் நின்றவோட மகரம் இல்லாதவளோடலாம் கையை குளுத்தி பேசி கொண்டிருக்கிற நீங்க எல்லாம் வந்து பிரதர் இன்னைக்கு சமூகம் சந்தானம் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பேச வராங்க பிரதர். கொஞ்சம் அமுக்கி வாசிச்சிங்கன்னு சொன்னாக்கா நல்ல ஐக்கியம். விளங்கிச்சா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பேச இயலும் பிரதர். பட் பேசுற விஷயம் அறிவுபூர்வமான விஷயம், ஆக்கப்பூர்வமான விஷயமா பேசணும் பிரதர். ஐசுட்டி பிரதர், நீங்க வந்து ஒன்னாவது பேசுறதுக்கு வாரத்துக்கு முந்தி நல்ல யோசிச்சு ஆழமா சிந்திச்சு பேசக்கூடியவங்க யாரென்றே யோசிச்சு வச்சுட்டு பேசுங்க. நீங்க எல்லாம் பேசி இந்த ஃபீல்டுக்கு வாரத்துக்கு டெக்கேடுக்கு முந்தியே, ஒரு தசாப்த காலத்துக்கு முந்தில இருந்தே இந்த நஸ்ரீன் பிரதர் வந்து நாட்டுல இல்லாட்டிலும் எங்கேயோ இருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்கேயோ இருந்து கொண்டு எப்படியெல்லாம் வாழையிலும், பட் இல்லாம அவர் சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அவரை வந்து இந்த லண்டன்ல படுங்கன்னு நீங்க சொல்ல போ தேவையில்ல. உண்மையை பேசுறே, அது வந்து நஸ்ரீன் பிரதர் ஆயிக்கட்டும், இஸ்மத் பிரதர் ஆயிக்கட்டும், எவன் ஆயிக்கட்டும், எவன்ட வாயம் எவனுக்கும் பொத்தேலா பிரதர். உண்மை வெளியே வந்து ஐக்கோணும். ஐசுட்டி நீங்க மாசலாமா நீங்க பெய்த்திருங்க.